ஒரு பிச்சைக்காரன் போற வர்றவங்கள்ட்ட பிச்சை கேட்டு வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு பெரிய தொழிலதிபரை பார்த்தான். அவர்கிட்ட பிச்சை கேட்டால் நிறைய பணம் கிடைக்கணும் போய் கேட்டான். நான் உனக்கு பிச்சை போட்டால் நீ எனக்கு பதிலுக்கு என்ன தருவேன்னு கேட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அவர் போன ஒரு படம் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதிலிருந்து பக்கத்தில் பூக்களை நிறைய பறித்து பிச்சை கொடுக்குறவங்களுக்கு திருப்பி பூவை கொடுத்தான். எல்லாரும் சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. மறுபடியும் அந்த தொழிலதிபரை பார்த்தபோது அவர்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இந்த பூவை பதிலுக்கு கொடுத்தான். பரவாயில்லையே, நீ இப்போ தொழிலதிபர் ஆயிட்டியேன்னு சொன்னார். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, ஏதோ ஒரு பொருளை கொடுத்து நம்ம வாங்கினோன்னா அதுக்கு தொழில்னு. அவர்லேருந்து அவன் ஒரு பெரிய பூக்கடையே வைக்க ஆரம்பிச்சிட்டான். 4 வருஷம் கழித்து அவரை மறுபடியும் சந்தித்தான். அப்போ ஆளே மாறி போயிருந்தான். கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருந்தான். அந்த தொழிலதிபர்கிட்ட பார்த்து, நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டான். தெரியலன்னு சொன்னார். நாம் இதுக்கு முன்னாடி 2 தரம் சந்திச்சிருக்கோம். என் வாழ்க்கைக்கான திறவுகோலை கொடுத்தது நீங்கள் தான். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம். உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கோம், நான் தான் அந்த பழைய பிச்சைக்காரன்.